ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான அந்த காலை வரைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இவை காலை தோறும் புதிதாக இருப்பதற்கான ஸ்தோத்திரம். சேர்ந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை ஸ்துதிங்க, ஸ்தோத்திரிங்க. இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்க, பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட இருங்க. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப வேலை நான் உம்மை சேருவேன் என்ற பாடலை என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை தேடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவான். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்னுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள், தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவான். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவான். மேகத்தில் தோன்றுவான், மேகத்தில் தோன்றுவான். அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். கைகளை உயர்த்து. ஜெயம் வேணும், வெற்றி வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், வீடு வேணும், கடனிலிருந்து விடுதலை வேணும். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீராக இயங்க வேண்டும். என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், என்னுடைய வேலை, என்னுடைய உயர்வு எல்லாம் கர்த்தரால் வரணும். கண்ணீர் துடைக்கப்படணும், என் துக்கம் களிப்பாக மாறணும், என் வேதனை நீங்கணும், என் நிந்தை போகணும், என்னை உபத்திரவங்கள் நீங்க வேணும், என் சத்துருக்கள் இல்லாம போகணும். ஒரே வேலை செய்யுங்க. இயேசுவே, கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி வரும்.
கண்மலை நோக்கி பார்க்கிறேன், உதவி செய்யுங்க. ஒரு சின்ன ஜபம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். உமக்கு சித்தமானால் இந்த காரியம் செய்ய உம்மால் கூடும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேன்சர் குணமாக்க முடியும், மரண கட்டுகள் அவிழ்க்க முடியும், ஜெயம் கர்த்தரால் வரும், திருமணம் அவராலே நடக்கும். பெற பண்ணுகிறவர் அவர்தான், பராமரிக்கிறவர் அவர்தான், பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொன்னவர் அவர்தான். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வரும் என்று சொன்னவர். நன்மையானவர்களை செய்கிற கர்த்தர். தீமை செய்கிறவர்களை அகற்றி அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களே எங்களிடத்திலே நன்மை பாராட்ட என் தேவன் கிருபை பாராட்டுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறீங்க நம்புகிறேன். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. இது இது உங்களுக்கு 1 சாமுவேல் சும்மா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான். 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், ரூத் வாசிச்சிட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருங்க. நம்ம வெகு சீக்கிரத்தில் நாம் இதை முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 15 டேஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸ் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நீ வேதத்தை மறக்காமல் இருக்கிறபடினால் நான் உன் பிள்ளைகளை மறக்க மாட்டேன். இது சத்தியம், ட்ரூத். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீ வேதத்தை மறந்தாமல் இருந்தினா, அது பைபிள் அப்படி இருக்கும், மாற்றிருக்கும். வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லியிருப்பார். நான் அதை திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை மறக்காமல் இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயம் உன் பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார். அவர்களுக்கு ஒரு எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா அருளையும், எல்லா கிஃப்ட்ஸையும், எல்லா ரிவார்ட்ஸையும் அவர் நிச்சயம் கொடுப்பார். தேங்க்யூ. அதனால் தொடர்ந்து வாசிங்க. நேற்று நாம் அன்னாளை குறித்து பார்த்தோம். நிறைய வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் விளங்கி கொள்ளலாம். அது சொல்லிட்டு நான் முடிஞ்சால் வேறு ஒரு டாபிக்கு நாம் போகலாம். அவ சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். விளைவு என்ன? வசனம் இதுதான். நேற்று நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏலி சொல்கிறார், சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அதன் பிறகு 19ஆம் வசனம், கர்த்தர் அவளை நினைத்தறினார். 20ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அதுக்கப்புறம் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் அவளை வளர்த்தாள். சரிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஒருத்தருக்கு கர்ப்பத்தை அடைக்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துகிறாருன்னா, அல்லது சோதனைகளை அனுமதிக்கிறாருன்னா, அல்லது வேதனைகளுக்குள்ளே கடந்து போகும்படியா, இழப்புகளுக்குள்ளே கடந்து போகும்படியா நான் பைபிள்ல இருந்து சொல்லணும்னா, நான் ஆதியிலிருந்தே சொல்லுவேன், ஆதி ஆகமத்திலிருந்தே சொல்வேன். யோசேப்பை அந்த குழிக்குள்ளே நிச்சயம் அவன் போய் ஆக வேண்டும். காரணம், அவன் பார்வோன் தேசத்தில் அதிபதியாய் மாறி அடிமைத்தனத்தில் வரப்போகிற, அதெல்லாம் தீர்க்க தரிசனமா கர்த்தருக்கு தெரியும். அடிமைத்தனத்தில் போக போகிற இஸ்ரவேலரை காக்கும்படி அவன் அங்கே அரியணையில் இருக்க வேண்டும். அதனால தான் அந்த குழி, அந்த சிறைச்சாலை, அந்த வீட்டில் பணியாளனா வேலை செய்கிறதெல்லாம். அப்படி பார்த்தா நிறைய சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன். யோபுன் வேதனைக்கு பிறகுதான் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். எனவே இன்றைக்கு அன்னாள் கர்ப்பத்தை அடைத்தார். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது என்ன கேள்வின்னா, ஏன் கர்த்தர் அடைத்தார், எதற்காக, யாரை? இதற்கு முன்பு
ரெபேக்காளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவளை கோடா கோடியாய் பெருகுவாய் என்று எல்லாரும் வாழ்த்துனாங்க. கர்த்தர் நேர்வழியாய் நடத்தினாரு. ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய மகனைப் போல இருந்த எலியேசரை கொண்டு அவனை நடத்தினார். ஈசாக்கு தியானமா இருக்கிற மனுஷன், தியான புருஷன். வேதத்துல தான் வாசிக்கிறோம். வேதாகம் இல்லாத சமயத்துல கர்த்தரையே தியானித்து கொண்டிருந்தவன், தாயை இழந்தவன். இழந்தவனுக்கு இன்னும் ஒரு பேரடி என்னன்னா, குழந்தை பிறக்கல. கர்த்தரோ ரெபேக்காளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். காரணம் என்ன? அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். காரணம் என்ன? எலிசபெத்தின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதையோ ஒன்று அவருக்கு பயன்படும்படியாய், எதிர்காலத்துல அவருடைய திட்டத்தை செய்யும்படியாய், அவருக்கு உதவி செய்யும்படியாய், அவருடைய ஓட்டத்தை நாமும் தொடர்ந்து ரிலே மாதிரி ஓடும்படியாய் சில காரியத்தை அவர் தடுத்து நிறுத்தி தான் அனுப்புவார். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த வேகம் எடுக்கணும்னா நின்று கொஞ்சம் அதுக்கப்புறம் வேகம் தான் எடுக்க வேணும். அந்த மாதிரி தான் தடுக்கிறார் என்று சொன்னால் உடனே அவர் நிறுத்துறார் என்று அர்த்தம் இல்லை. தடுக்கிறது எதற்குமே என்னன்னா, ஒரு அணையில தண்ணீரை தடுத்து நிறுத்துறாங்கன்னா அது உடனே அங்க அடுத்து அவங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்பது அல்ல. சேமித்து அதை வைக்கிறாங்க. எதற்காக? தேவைப்படுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், பயிர்களுக்கு கொடுக்க வேண்டும், பசுமையாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த தடுப்பு. எனவே நீங்க ரெபேக்காள் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெபேக்காள் கருவுற்றாள். அவ ஒண்ணுதான் எதிர்பார்த்திருப்பா. ஆனா அந்த வயிற்றுல ஒரு 2 பிள்ளை இருந்தது. அதை விசாரிக்கும்படி ஆசாரியன் இடத்துல போனார். அப்போ ஆசாரியன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. வயிற்றுல ரெண்டு ஜாதி, அதாவது 2 இனம் அல்லது 2 பெரிய பெரிய கிங்டம் வரப்போகுது. இளையவனை முதியவன் சேவிப்பான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒண்ணுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கர்த்தர் 2 குழந்தைகளை ஒரே பிரசவத்துல கொடுத்து, அதுவும் பெரிய ஆளுமைகளாகிய ஏசா யாக்கோபை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் நம்ம மறக்கவே இல்லை. ஈசாக்கு யாக்கோபு நம்ம மறக்கவே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படிதான் ஏன் அன்னாலை தாமதப்படுத்தினார், வெசனப்படுத்தினார், வேதனைப்படுத்தினார், துன்பப்படுத்தினார், துயரப்படுத்தினார் என்று சொன்னால், இங்க ராஜாக்கள் எல்லாம் மோசமா போயிட்டு வராங்க. சவுல் ரொம்ப மோசமா போயிட்டாரு. இந்த ஜனங்க எங்களை நடத்த ராஜா வேணும், கர்த்தர் வேண்டாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வேண்டாம், கர்த்தருடைய ப்ராஃபிட்ஸ் வேண்டாம், ஆசாரிகள் வேண்டாம், கர்த்தர் நடத்த வேணாம், எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு மனசு ரொம்ப வேதனையா போச்சு. இந்த மக்களை நான் உருவாக்கினதுல படைச்சதுல மிகவும் வேதனைப்படுகிறேன். என்ன தள்ளி அவங்க ராஜாவை கேட்கிறாங்களே அப்படின்னு பொழுதுதான் அவங்கள ஒப்பு கொடுத்தார். நிறைய சண்டைகளும் நிறைய இழப்புகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஸோ திரும்ப அவர் மனசு கொஞ்சம் இவங்களை சரி பண்ணணும், வேற வழி இல்லை. இவங்க பிறந்தது முதல் இவங்க மனது கருக்கு உள்ளதா இருக்கிறது. அப்படின்னால உடனே இமீடியட்டா என்ன பண்றாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி உருவாக்க வேண்டும். ஆசாரியனுக்கு பிறகு, ஆசாரியன் அவங்கள ஆட்சி செய்த பிறகு, ஏலிதான் ஆசாரியன், உங்களுக்கு தெரியும்ல. அதன் பிறகு தீர்க்கதரிசிகள் எழுப்ப வேணும், அப்படியாவது அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிதான் முதலாக சாமுவேல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவருக்குள்ள இருந்த இந்த ப்ரீ பிளான், அந்த திட்டம் முன்கூட்டியே. அதனாலதான் நிறுத்தி நிதானமா வேண்டி கேட்ட பிறகு ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ண பிறகு, முதல்ல அவர் கொடுத்திருந்தாருன்னா அன்னாள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணியே இருக்க மாட்டாள், அந்த குழந்தைய கர்த்தருக்கு கொடுத்தே இருக்க மாட்டாள். ஆனா ரொம்ப நிறுத்தினால
தடுத்ததுனால, கர்ப்பத்தை அடைத்ததுனால அவள் வாயிலிருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரேயர் வந்தது. இன்னைக்கு கூட நான் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி என்னன்னா, இந்த காலத்துல இது வரைக்கும் மோனோட்டனஸா சில ப்ரேயர்கள் நாம் பண்ணி கொண்டிருப்போம். இது நடக்கணும் 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 அப்படி இல்லை. ஆண்டவரே, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன், இதை கொடுத்தீங்கன்னா இதை கொடுப்பேன், இதை செய்தீங்கன்னா நான் இதை செய்வேன். இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு சாக்ரிஃபைஸ், பலி, தேங்க்ஸ் ஆஃபர்ட்ரி. எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. அதனால் இன்னைக்கு நம்ம ஜெபத்துல ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க பண்ணுங்க. வேலை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஒரு சம்பளத்தோடு எனக்கு வேலை கொடுங்க, உங்களுக்கு நான் நிச்சயமாக 10ல் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்வேன், இல்லை ஆலயத்தை கட்டி கொடுப்பேன், திருமணம் நடத்தி வைங்க ஆண்டவரே, ஒரு ஏழை பாழைக்கு என்னால் முடிஞ்ச திருமண உதவியை நான் செய்து வைப்பேன். இதெல்லாம் ஒரு நல்ல பொருத்தனை இது. அதே மாதிரி எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க, உமக்கு ஒரு வீடு, ஒரு சின்ன கூரையாவது அல்லது ஒரு 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 ஓடாவது போட்டு ஒரு சின்ன வீடு, அதற்கான தொகையாவது நான் கொடுப்பேன். சரீரத்தில் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னால் முடிந்த வரைக்கும் நான் நல்லா சுகமாகி உமக்கு நான் ஊழியம் செய்வேன். எவ்வளவு அழகா அது வரைக்கும், அது உங்க வாயிலிருந்து என் வாயில வர்ற வரைக்கும் தாமதம் தான் இருக்கும். தடுத்தே இருப்பார், அவர் தடுத்து கொண்டு தான் இருப்பார். நீங்க எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆட்கள் இடத்துல சிபாரிசு போனாலும் சரி, நிச்சயமாக கிடைக்காது. நான் எழுதி தரேன், நிச்சயமாக கிடைக்காது. அவர் இடத்துல பயங்கரமா கேட்கல, ஐயோ நீ வாங்கின சம்பளத்தெல்லாம் கொடுத்துரு, நீ வாங்கின வீட்டை கொடுத்துரு, உன்னையே நீ கொடுத்துரு, நீ 24 மணி நேரம் ஃபுல் டைம் வந்துடா. நோ, அவருக்கு பயன்படுகிற பாத்திரம் மாற வேணும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பம். அது பாத்திரத்துல கொஞ்சம் இருந்தா அது முழுசா நிரப்புகிறவர் அவர். சரிங்களா? சரி, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ 2ஆம் அதிகாரத்துல ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 18ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஸோ வயசு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அம்மா ஒரு சின்ன சட்டையை செய்து வந்தாங்க. அப்போ என்ன வயசு இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம், வேற வழி இல்லை. நமக்கு இந்த இடத்துல வயசு சொல்லப்படவில்லை, பிள்ளையாண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் எலியாவின் வார்த்தைக்கும் அல்லது அந்த சத்தத்திற்குமே புரியாத வயதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தேவ சன்னிதானத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரியாத வயசு. 3வது தான் ஏலியின் பிள்ளைகள் செய்த அந்த பாவத்தை அவன் சொல்லிட்டு வந்தான்னா, எனக்கு ஞாபகம் இல்லை, சொன்னான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன திருத்துங்க. ஓகே, திருத்துங்க. ஓகேயா? சரி. ஓகே. இப்போ ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒன்று கொடுத்தார், ரொம்ப ஆசையா அதை பால் மறந்த உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவ குழந்தை வேணும்னு கூட எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா யோசிப்பாங்க. அவளுக்கு என்ன வேணும்னா, நான் மலடி இல்லை, அந்த வார்த்தையை நான் சொல்வது கொஞ்சம் கூச்சப்படுறேன், நான் குழந்தை இல்லாதவள் என்று சொல்லக்கூடாது, நான் ஒரு அவமான சின்னம் அல்லது நான் ஒரு வெட்கக்கேடு, நான் ஒரு சபிக்கப்பட்டவ, நான் பாவம் பண்ணவ, என் தகப்பன் தாய் பாவம் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்கிறேன், இப்படி ஒரு நிந்தை, வேலை இல்லாமல், திருமணம் ஆகாமல், குழந்தை இல்லாமல், வீடு இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது ஒரு நிந்தை இருக்கும்னா,
நிச்சயம் கர்த்தர் இந்த அவமானத்தை உங்களை விட்டு நீக்கி போடுவார். அவ்வளோதானா? எடுத்துருவாரா? போச்சா? முடிஞ்சிச்சா? ஒரு வீடு கொடுத்துட்டாரு, ஓகே. கல்யாணம் நடத்திட்டார், ஓகே. வேலை கொடுத்துட்டார், ஓகே. அவ்வளோதானா? எஸ், அவ்வளோதானா? இல்லை, இல்லை. அவ செய்ததற்கு அதாவது தான் பிள்ளையை கொடுத்ததற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேணும். அது உங்களுக்கு தெரியும். அதனால நான் அது ஏன் ரொம்ப இத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா? பாருங்க, வாசிக்கிறேன். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கும் அவராலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தைகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சன்னதியிலே வளர்ந்தான். கவனிங்களா? நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம், செபிக்கலாம், அழலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நம்ம கர்த்தருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? அவர் கொடுக்க போறார், நிச்சயம் கொடுக்க போறார். இந்த 40 நாள் முடிவில் நிச்சயம் கொடுப்பார். அவருக்கு நாம் என்ன திருப்பி தரப்போம்? இது ஒரு பொருத்தனை ஜெபமாக நாம இந்த நாட்களிலே பண்ண வேண்டும். ஒரு சாதா ஜெபம் ஆண்டவருக்கு ஓகே தான். ஆனா நான் அவ்வளோ பெரிய எஃபெக்டிவாலாம் நமக்கு இருக்கவே இருக்காது, நிச்சயம் இருக்காது. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா, இந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா, நான் எங்க பூமியின் எல்லை வரைக்கும் எடுத்துட்டு போவேன். இதே ஜெப வாஞ்சைய என் வீட்டுக்காக மாத்திரமல்ல, என் ஜனத்திற்காக, நாட்டிற்காக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் தொடங்கின 5 நிமிட ஜெபம் 1 மணி நேரமாக மாறும். நீங்க திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா, நான் கணவன் மனைவியா இணைந்து ஊழியம் செய்வேன். நீங்க குழந்தையை கொடுத்தீங்கன்னா, அந்த குழந்தையை உமக்கு கொடுப்பேன். அவன் மருத்துவனானாலும் சரி, அவன் உயர் பதவி போனாலும் சரி, இந்த ஊழியத்தை செய்வான். பேர பிள்ளைகளுக்கும் அப்படிதான். நீங்க வீட்டை கொடுப்பீங்கன்னா, கர்த்தாவே உமக்குன்னு ஒரு வீட்டை நான் கட்டி கொடுப்பேன். நீங்க வேலையை கொடுப்பீங்கன்னா, 10ல் 1 பங்கை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு நான் கொடுப்பேன். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற உகந்த ஆராதனை. டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். சோமன்லாம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னாளின் வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் அன்னாளை குறித்து தீர்க்கமாய் பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்கன்னா, எங்களுக்கு ஏதோ செய்ய போகிறீங்க என்பது மாத்திரம் புரியுது. அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறத திறக்க போகிறீங்க. திறந்தவைகள்னால எங்களுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீங்க. 3+2 என் தேவன் கடாட்சிக்க போகிறீங்க, நினைக்க போகிறீங்க, எங்களை களிப்பால் துள்ளி வர பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, உமக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்கள, உமக்காக கொடுக்குறவங்கள, உமக்காக வாழ்கிறவங்கள என்னைக்கும் நீங்கள் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. அவங்க அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததாக சரித்திரம் இல்லை. அப்பா, எங்கள் கடன்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மாலே குணமாக்கப்பட்டு உமக்கு ஒரு அவப்பேரும் வராம, இவங்கெல்லாம் கிறிஸ்து நாமத்தை தரித்தவங்க, இப்படி பிச்சை எடுக்கிறாங்க, இப்படி வியாதியில போய் மறிக்கிறாங்க, இப்படி அவமானத்தோடு திருமணமாக அவன் நிற்கிறாங்க, இப்படி வீடு வாசல் இல்லாம வேலை இல்லாமல் நிற்கிறாங்க, இந்த உலகம் சொல்லவே கூடாது. இன்று வைராக்கியமா நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு இந்த தேதியில கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை நீ செய்வீராக. எங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த பர்பஸ், நோக்கம் நிறைவேறட்டும். அது சாமுவேலை போல தீர்க்கதரிசியா எதிர்காலத்தை குறித்து அறிவிக்கிற, ராஜாக்களை உருவாக்குகிற, இன்னும் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிற சவுலையும் தாவீதையும், தாவீதுக்கு அடுத்து வரையும் உருவாக்கின அந்த சாமுவேலை போல, இந்த சாமுவேல் அப்பழுக்கற்ற, லஞ்சமாகாத
ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் என்று வேதத்தில் சாட்சியாய் சொல்லப்படுகிறது. அப்படி எங்கள் பிள்ளைகளையும் வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, வேதம் வாசிங்க. இந்த மார்னிங் டிவோஷனை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. 5 அப்பம் 2 மீனை சுறு பையன் கொண்டு வந்து கொடுத்தது போல் நான் கேட்பதெல்லாம் அந்த 5 அப்பம் 2 மீன் போல தான் சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இதை பெரிய அளவுக்கு நாம் அநேக ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் தொலைக்காட்சிக்கும் நாம் கொண்டு போக வேணும்னா சில காரியங்கள் நாம் செய்தாக வேண்டும். அதே போல் இந்த லெந்து நாட்களில் இன்னொரு காரியத்தை நான் யோசித்திருக்கிறேன். மாலை நேரத்தில் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ், அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் அல்லது 1 மினிட்குள்ளார ஒரு 30 to 40 50 செகண்ட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான செய்தி அந்த மாலை வேளையில் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இரவு 7 அல்லது 8 மணிக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு இரவு முழுவதும் பெரிய பாதுகாப்பையும் பராமரிப்பும் உங்களுக்கு தரும். வேதம் நம்மை வாழ வைக்கும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதை எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், சில காரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் வைங்க. நம்ம இணைந்து ராஜ்யத்தை நாம்